எல்லோருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் 17, 2023 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் டுடே ஆஸ்ட்ரோ அப்டேட் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. கடகம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசிங்க. மற்றும் கடகம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவீங்க. ஆயில்யம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், பூசம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டுங்க. கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான். மற்றும் கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் கௌரி அம்மன் தாயாருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்தக்கூடிய பலன்கள் தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ தற்சமயம் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ ஜனவரி 17, 2023 அன்னைக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 8வது வீடான ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவார். அதற்கு முன்னாடி சனீஸ்வரர் பற்றி ஒரு சில சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பாவகிரகம்ங்க. இவர் நம்ம எந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நல்லது செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்கள் அருள்வார். அதே சமயம் நம்ம எந்த அளவுக்கு கெடு பலன்கள் மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அல்லது தீய பலன்களில் இன்வால்வ் ஆகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு கெடு பலன்களை கொடுப்பாரு. இதுதான் சனீஸ்வரருடைய ஒரு தன்மைங்க. இப்போது சனீஸ்வரர்ன்றவர் பார்த்தீங்கன்னா உழைப்பின் காரகன் மற்றும் தர்மத்தின் காரகன், நீதிமான் மற்றும் முக்கியம் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் சனீஸ்வரர் நம்ம பொதுவாக ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இவர் ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கிரகங்க. இப்போது உதாரணத்துக்கு ராகு கேத்து 1.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அதே குரு பகவான் 1 வருட காலத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாருன்னா, சனீஸ்வரர் மட்டும்தான் 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவாருங்க. அதனால தான் இவர் நம்ம ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அதனால உங்களால் முடியும் அப்படின்னா அனைவருக்குமே நல்ல பலன்களை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி காலம் ஆரம்பிக்க போதுங்க. சரிங்களா? அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமோ அல்லது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. ப்ளஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பரிகாரமும் சொல்லிடுறோங்க. சரிங்களா? அதற்கு முன்னாடி சனீஸ்வரர் பொதுவாக ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் முயற்சி ஸ்தானத்திலேயோ அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயோ அல்லது நோய் மற்றும் எதிரி ஸ்தானம் அல்லது பாக்கிய ஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம் அல்லது லாபஸ்தானத்தில் அமர்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் அருள்வார் அப்படின்றது ஐதீகங்க. அதே சனீஸ்வரர் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானம் அல்லது உங்களுடைய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானம் மற்றும் உங்களுடைய ராசி அல்லது உங்களுடைய குடும்பம் மற்றும் தனசான் மற்றும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பது ரொம்பவே காலதாமதம் படுத்துவார். இதுதான் ஐதீகங்க. இப்போ நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் உங்களுக்கு இருக்க பீரியட் ரொம்பவே நல்ல பீரியடுங்க. அடுத்த 4.5 months உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருந்து தற்சமயம் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜனவரி 17, 2023 அன்னைக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 8வது வீடான அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இப்போ இதன் மூலமாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ 7.5 சனி காலம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஜென்ம சனி காலம் 2.5 ஆண்டு காலம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய எஃபெக்ட் மாதிரியே உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. ஆனால் நீங்கள் எந்த காரணத்துக்கு மன வருத்தப்பட வேண்டிய அவசியமோ அல்லது பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது. ஏன்னா உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரகங்களுடைய வேரியேஷனை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமே தவிர மற்றபடி நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் தாங்க. இது ஒரு 80% நண்பர்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி 20% நண்பர்களுக்கு பொருந்தாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போ 8வது வீடுன்றது உண்மையை சொல்லணும் அப்படின்னா சனீஸ்வரருக்கு செட் ஆகாத ஒரு வீடுங்க. அதனால் இப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாலோ
அல்லது நீங்கள் வந்து தனியார் வாகனத்தில் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருப்பீங்க அடுத்த 2 ஆண்டு காலத்திற்கு. எப்போ ஜனவரி 17 2023லேருந்து அதற்கப்புறமா வருகின்ற அடுத்த 2 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. முக்கியமாக வந்து கடன் பிரச்சனையில் வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணணும், அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாருடைய நலனுக்காக பேங்க்கில் கடன் வாங்கணும், அல்லது நீங்கள் வந்து எதனா புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கோ அல்லது சொத்து வாங்குவதற்கோ வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாங்க. ஆனால் 1க்கு 2 வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஏன்னா இப்போ இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் வந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து திருப்பி செலுத்துவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதனாலேயே வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பேரும் கெட்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து கடகம் ராசியில் இருக்க அனைவருக்குமே கிடையாதுங்க. ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து அனைவருக்குமே வந்து மிக நன்றாக இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் 2 வேளையில் வந்து பயிற்சி பண்ணுங்கள். அதன் பிறகு வந்து தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்க, கரெக்டான வேலைக்கு வந்து சாப்பிடுங்க. இன்கேஸ் ஒரு சிலர் வந்து பெரியவர்களாக இருப்பீங்க இல்லைங்களா, சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிபி சுகர் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டான அளவுக்கு மாத்திரை வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 10வது வீடான தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இதன் மூலமாக வந்து ஒரு சில அன்பர்களுக்கு வந்து வேலை பலு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிறைய நல்ல யுக்திகளை கையாளுவீங்க. அதன் மூலமாக வந்து உங்களுடைய ஒர்க்கில் இருக்க ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து மன அழுத்தம் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வந்து விடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன தகவல் சொல்கிறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாதுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தனே ஒரு 10 நிமிஷம் வந்து கண்ணை மூடிட்டு சப்பளங்கால் போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்க. தியானம் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் டெய்லி காலையில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து யோசிங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பொற்காலமாகவே இருக்குங்க. உங்களுக்கு வேலையில் பலு இருக்குது அப்படின்னாலோ அல்லது தொழிலில் வந்து கொஞ்சம் வந்து சிரமம் இருக்குது அப்படின்னாலோ அந்த சிரமத்தை எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய மனது வந்து ரொம்பவே உறுதியாக வந்து அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அனைவருமே வந்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்த்தில் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வந்து கடந்த 2 ஆண்டு காலமாக வந்து ரொம்பவே அவதிக்குள்ள ஆயிட்டாங்க நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள். அதே சமயம் வந்து இப்போ மேலும் ஒரு சிலர் வந்து நல்லபடியாகவும் இருந்திருக்காங்க மிதுனம் ராசினர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் விரும்பிய வேண்டுமா வந்து நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அடுத்த 2 ஆண்டு காலத்திற்கு முழுவதுமேங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட நீங்கள் பேசும்போது வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அல்லது தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு சிலர் வந்து கணவன் மனைவியாக இருந்து நீங்க பிரிவதற்கும் சிறிதளவுல வாய்ப்புகள் ஏற்படுங்க. சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தருணம் தான் வந்து அடுத்த 2 ஆண்டு காலங்களும் நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தார் வந்து எதனா ஒரு கருத்து சொன்னாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுடைய கருத்தை வந்து உடனடியாக உங்களுக்கு தெரியப்படுத்தாம நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுடைய கருத்தை வந்து தெரியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 5வது வீடான பிள்ளை ஸ்தானத்தையும் வந்து சனீஸ்வரர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் மூலமாக வந்து ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக போக வந்து செட் ஆகிடுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம் வந்து சொல்கிறேங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது பண்ணணும் தோணிடுச்சுன்னா பண்ணுங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தாங்க. ஓகேங்களா? ஒரு தடவை வந்து என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா நம்மளுடைய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17 2023 வருது இல்லைங்களா, அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோவிலுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அது வந்து ரொம்பவே தூரமாக இருக்குது, எங்களால் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வார
வர வெள்ளிக்கிழமை சரிங்களா, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய எதனா ஒரு அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விடாமல் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரிங்களா. அப்படி இதுவும் முடியல அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா காக்கா இருக்கு இல்லைங்களா, காக்காக்கு வந்து டெய்லி காலையில் வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி வைங்க. இது வந்து ரெகுலராக இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே சனீஸ்வரர் வந்து கண்டிப்பாக வந்து சாந்தம் அடைஞ்சிட்டு உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்களை அருள்வார் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. சரி, இப்போ இதுவும் வந்து எங்களுக்கு கஷ்டங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு போகும்போதோ அல்லது ஒரு உத்தியோகத்துக்கு செல்லும் போதோ அல்லது வந்து இப்போ உங்களுடைய சுய தொழிலுக்கு செல்லும் போதோ வந்து போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உணவுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு பொட்டலங்களை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஊனமுற்ற நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தகுந்த உதவிகளை வந்து செய்யுங்க. உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. அதே சமயம் இந்த சமயத்தில் வந்து யார்கிட்டையுமே வந்து கடன் பிரச்சனைனால மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்டயோ அல்லது உறவினர்கள்கிட்டயோ அல்லது வட்டிக்கு வந்து நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அப்படி நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து திருப்பி வசூலிப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் யாருக்குமே உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து செலவழிக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கொடுக்குற பணம் திருப்பி வசூலாவது வந்து கொஞ்சம் கடினம். ஓகேங்களா. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, சார் நாங்கள் வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலான்னு இருக்கோம், இப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பங்கு சந்தை வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தாங்க சொல்லணும் அடுத்த இன்றைய காலத்திற்கு. ஆனாலும் அவங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும். இப்போ நம்ம சொன்ன பலன்கள் வந்து ஒரு 80% கடகம் ராசினருக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து ஒரு 20% கடகம் ராசி நண்பர்களுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம், அனைவருமே வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா. ஓகே கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற ஜனவரி 17, 2023 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற பொது பலன்கள் தெரியப்படுத்தியிருக்கோங்க. நம்ம சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.